ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். எல்லாருமே பிஸியாக டிஎன்இஏ 2024 சாய்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் மனசில் ஒரு காலேஜ் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த காலேஜ் கிடைக்கணுன்ட்டு நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்ருப்பீங்க. வெரி குட். ஸோ அதே மாதிரி நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஆடப்பாக இருக்கும். அதனால் I have made a comparison statement. So 2023 and 24 round 1 எப்படி இருந்துச்சுங்கிறத நான் கம்பேர் பண்ணி இப்போ நான் காட்ட போகிறேன். ப்ளீஸ் see to that. குட் ஆஃப்டர்நூன். இப்போ இந்த கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வியூ பண்ணலாம். டிஎன்இஏ 2023 வெர்சஸ் டிஎன்இஏ 2024. அதில் கட் ஆஃப் ரேஞ்ச் டிஎன்இஏ 2023 200 to 177. டிஎன்இஏ 2024 200 to 179. 2 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரவுண்ட் 1லே கொண்டு வந்திருக்காங்க. டிஎன்இஏ 2023 22,761 22,761 பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்திருக்கு. டிஎன்இஏ 2024 26,654 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. டிஎன்இஏ 2023 ஆப்சன்டீஸ் பார்த்தீங்கன்னா 8,550. இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. தட் இஸ் நியர்லி 38%. அதாவது 22,761 கிட்டத்தட்ட ஒரு 38% ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. டிஎன்இஏ 2024 நமக்கு தெரியாது அந்த ஆப்சன்டீஸ் பற்றி, வி டோன்ட் நோ. அதே மாதிரி எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் 14,211 14,211 பேர் அலாட் ஆகிருக்கு. காலேஜஸ் அலாட் ஆகிருக்கு. இதில் நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஆப்சன்டீஸோட ரேஷியோ அதிகமானால் மட்டும்தான் போன வருஷம் கிடச்ச கட் ஆஃப்லேயே இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். இந்த ஆப்சன்டீஸோட ரேஷியோ 1000 2000 ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னால் போன வருஷத்தோட 3-4 மார்க் அதிகமான கட் ஆஃப் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு அதிகமான சாய்ஸஸை ஃபில் பண்ணிக்கோங்க. தட் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். தேங்க்யூ. இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நியர்லி 38% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் போன வருஷம் 2023 அட்டன் பண்ணலை. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த கட் ஆஃபில் அந்த காலேஜஸ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 196க்கு ஒரு பையனுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கிது அப்படின்னால் இந்த ஆப்சன்டீஸ் 38% இருந்ததுனால தான் இது கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த வருஷம் அதே மாதிரி ஆப்சன்டீஸ் ஆகலை, ஒரு 2000-3000 பேர் தான் ஆப்சன்டீஸ் ஆகுறாங்கன்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கெட் த சேம் காலேஜ். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ ஆப்சன்டீஸ் பொறுத்து இது எல்லாமே நம்ம போட்டிருக்க டிஎன்இஏ 2023-24 காலேஜ் ப்ரிடிக்டர் இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே இந்த ஆப்சன்டீஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஆப்சன்டீஸ் அதிகமானால் மட்டும்தான் லாஸ்ட் இயர் கட் ஆஃபை ஒத்தி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நிறையா சாய்ஸஸ் மேக் பண்ணிக்கோங்க. இசிஇ, சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, நிறைய கோர் பிரான்ச்சஸ் சாய்ஸும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்லி ஏஐ, சிஎஸ்சி அந்த மாதிரி மட்டும் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்காது. ஸோ மேக் மோர் சாய்ஸஸ். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.